மரியாதைக்குரிய நான் எந்நாளும் நினைத்து மகிழக்கூடிய அருமை பெருந்தகை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களே, அருமை தோழி லதா மாஃபாய் அவர்களே, சுரேஷ் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மண் சார்ந்த மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்களே, அருமை தம்பி அறிவு அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இலக்கியம் குறித்த அடுத்த 10 ஆண்டுகள் காண கனவை பற்றிய சில சிந்தனைகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். உணவு இடைவெளி இன்னும் ஒரு 15 நிமிடத்திற்குள் முடிந்து போகும். ஆனால் அந்த இடைவெளியையும் அளிக்காமல் நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை மிக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாசிப்பது என்றால் எனக்கு நிரம்ப பிடிக்கும். எனக்கு இலக்கியம் குறித்து பேசுவதற்காக பணித்திருக்கிறார்கள். புத்தகம் என்பது, இலக்கியம் என்பது ஒரு ஆயுதம். ஒரு குண்டு அப்படின்னு போட்டா அது போடும்போது மட்டும்தான் வெடிக்கும். ஆனா புத்தகம் வாசிக்கின்ற ஒவ்வொரு பக்கத்தை புரட்டுகின்ற பொழுதெல்லாம் வெடிக்கும். அது மிக நுட்பமான ஒரு ஆயுதம். தமிழர்கள் இதுக்கு நூல் அப்படின்னு பேர் வச்சாங்க. நான் சொல்றது நூல், புத்தகம். நூல் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் அப்படின்னு வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள் பதிவு செய்திருப்பார். ஊசியின் காதுகளில் நல்ல நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்க உதவும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளையில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று சொல்வார். வாசிப்பு பயிற்சி என்பதும் எழுத்துக்களை, கருத்தியலை, இலக்கியங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த குடியாக நம்முடைய குடி விளங்கி கொண்டிருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன். மெசபடோமியா நாகரிகத்திலிருந்து, எகிப்திய நாகரிகத்திலிருந்து சற்றும் குறைவாத ஒரு நாகரிகத்திற்கு உரியவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். ஆதிச்சநல்லூரை தோண்டுகின்ற பொழுது அதிலிருந்து எடுக்கப்பட்ட பாத்திரங்களில், மண் பாண்டங்களில் எழுத்துக்கள் காணப்படுகின்றன என்பதே தமிழ் சமூகம் எந்த அளவிற்கு வாசிப்பிலும் பயிற்சியிலும், எழுத்து பயிற்சியிலும் சிறந்து விளங்கி இருக்கிறது என்பதற்கான சாட்சி நமக்கு கிடைக்கிறது. வாசிப்பு களம், இலக்கியத்தினுடைய விரிவாக்கம், அதற்கான அத்தனை சூழல்களையும் பெற்று திகழக்கூடிய ஒரு இனமாக நம்முடைய இனம் விளங்கி கொண்டிருக்கிறது. இதில் நான் சில விஷயங்களை சொல்லிவிட்டு என்னுடைய 10 ஆண்டுக்கான கனவை நான் இங்கே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இது என்னுடைய பேச்சிற்கான ஒரு முகாந்தரமாக இருக்கும் என்பதற்காக தம்பி அறிவு அதை தொட்டுவிட்டு சென்றான். ஒரு இனத்தை நாம் அதிகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலிலே அந்த இனம் பேசுகின்ற மொழியின் மீது நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனம் தன்னை நாகரிகமான இனமாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இலக்கியங்களையும் புத்தகங்களையும் அழித்தால் போதுமானது. இது தொடர்ந்து நம்முடைய வரலாற்றிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாலந்தா பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்ட சற்று பின்னர் அந்த இனமே அழிக்கப்படுகிறது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய இலக்கியத்தை முதலில் அழித்தாக வேண்டும். இல்லை என்றால் அந்த இனத்தை அழித்துவிட முடியாது. நீங்கள் ரஷ்ய புரட்சியை எடுத்து பாருங்கள். ரஷ்ய புரட்சி வெடிப்பதற்கு முன்னால் புரட்சிகள் அந்த இனத்திலே, அந்த நாட்டிலே, அந்த மொழியிலே வந்த இலக்கியங்களுக்குள் தான் வெடித்திருக்கிறது. அதனால் தான் இலக்கியத்தை குறிவைக்கிறார்கள். இன்றைக்கு அந்த இலக்கியம் தொடர்பான
நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, புத்தகங்கள் தொடர்பான நிலைப்பாடு புரிதல் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சமீபத்தில் மிகப்பெரிய புத்தக கண்காட்சி. அந்த புத்தக கண்காட்சியில் ஒரு பதிப்பாளர் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினர் அந்த புத்தக கண்காட்சியை அணுகி, நாங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்குள் வருகின்ற பொழுது ஒரு கோவிலை, ஒரு கட் அவுட் ஒன்று வைப்போம், அங்க பூஜை போட்டுட்டு தான் உள்ள வரணும், உள்ள சில பேர் மட்டும்தான் புத்தக கடைகளை வைக்க முடியும் என்கின்ற நிலையிலெல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து, நம்முடைய இந்த சூழலிலிருந்து நாம் விடுதலை ஆகி இலக்கியம், வாசிப்பு, புத்தகங்கள், படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழல் விரிவாக்கம் பெறுகின்ற பொழுதுதான் நாம் அடுத்த கட்டத்தில் இந்த $1 trillion கனவை நோக்கி தமிழகத்தை நகர்த்த முடியும் என்று நான் நினைக்கிறேன். இது அறிவு புலம் சார்ந்த ஒரு நிலை. இன்றைக்கு இலக்கியங்கள் இன்றைய இளைஞர்களிடத்தில், நான் இளைஞர்களோடு பழகுகின்ற ஒரு வாய்ப்பை ஆசிரியராக, கல்லூரி ஆசிரியராக இருக்கின்ற காரணத்தினால் பெற்றவள் என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிப்பு பழக்கம் என்பதும் இலக்கியம் பற்றிய புரிதல் என்பதும் இன்றைய தலைமுறையினருக்கு மிகவும் பாரதூரமாக இருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன். உதாரணமாக, இன்றைக்கு காலையில் பொருளாதார அமர்விலே கிழக்கு பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால் தமிழகம் இருந்த அறிவு சூழல் என்பது வேறு, இப்பொழுது அவர்கள் மிகவும் முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்தார். ஆனால் போகின்ற போக்கை பார்க்கின்ற பொழுது மறுபடியும் நாம் பின்னோக்கி நகரக்கூடிய சூழ்நிலையை, மிக கட்டாயப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கான அந்த நிலையை நாம் அனுமதித்திருக்கிறோமோ என்கின்ற அச்சத்தோடு நான் இந்த தலைப்பை அணுகி கொண்டிருக்கிறேன். வாசிப்பு என்பது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் மிக மிக பாரதூரமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து வாட்ஸ்அப்ல அல்லது பேஸ்புக்ல சண்டை போட்டதன் மூலமாகத்தான் இங்க இந்த நிகழ்ச்சியே நடந்ததுன்னு சொல்லிட்டு சுரேஷ் அவர்கள் சொன்னார்கள். மிக புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய இளைஞர்கள் கூட வாசிப்பு என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கான வாசிப்பு இன்னும் தீவிர தன்மைக்குள் போக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய கனவாக இருக்கிறது. எப்படி அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள், எதை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், மிக முக்கியமாக அவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்தது ஃபார்வர்ட் மெசேஜா இருக்கு, அல்லது பிளாக்ஸ்ல படிக்கிறதா இருக்கு, அல்லது பேஸ்புக்ல வந்த விஷயங்களா இருக்கு. அதுவும் ஒரு நுனிப்புல் மேய்வதாக மட்டுமே இருக்கிறது. ஒரு ஆழமான வாசிப்பு என்பது, ஒரு தீவிரமான வாசிப்பு என்கின்ற களத்தை இன்றைக்கு 20 விழுக்காடு இளைஞர்களும் கூட பெற்று இல்லை என்பது என்னுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இனி வரும் காலத்தில் இந்த 10 ஆண்டுகளில் வாசிப்புக்கான பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒரு நகர்வை நோக்கி இளைஞர்கள் செல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். யுவான் சுவான் என்கின்ற ஒருவன் சீன நாட்டிலிருந்து வெளியேறி வெளியில் நாடுகளுக்கு சென்று பயணம் செய்வதற்காக தடை விதிக்கப்பட்டவன். அவன் இளைஞனாக இருந்த பொழுது தடை விதிக்கப்பட்டான். தடை விதித்த பொழுது அவன் அதை மீறி வெளியில் போகிறான். இந்தியாவிற்கு அவர் வந்திருந்த பொழுது இந்தியாவில் இருந்து பல்வேறு நிலைகளில் இருந்து 14,000 நூல்களை, இலக்கியங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவன் சீன நாட்டிற்கு போனதாக வரலாறு. அவன் வெளியில் செல்லக்கூடாது என்று தடை செய்த மன்னன் அவர் இப்படி இலக்கியங்களோடு உள்ளே நுழைகிறார் என்பதனை அறிந்து கொண்டு 2 நாட்கள் தேசிய விடுமுறையை அறிவித்து எல்லோரையும் ஒன்று கூட்டி யுவான் சுவானை வரவேற்று அவருக்கு விருதும் அளித்தான் என்று வரலாறு சொல்கிறது. இலக்கியங்களை கொண்டாடுகின்ற நாடு மிகவும் உன்னத நிலைக்கு போகிறது. இங்க ரொம்ப சுரேஷ் அவர்கள் நமக்கு ஒரு டேப்லர் காலம் போட்டு காட்டினார். அதில் அவர் சொன்னது, நான் கேரளாவை இதுல சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்க ரொம்ப குறைவான
மக்கள் தொகைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடுன்னு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா லிட்ரேச்சர்னு நான் பேசும்பொழுது நான் கேரளாவை நகர்த்தி விடவே முடியாது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கு பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் இவர்களோடு சேர்ந்து நாம் இந்த இலக்கிய வாசிப்பு குறித்த, இலக்கியம் குறித்த ஒன்றை நாம் ஆராய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சித்தராமையான்னு நினைக்கிறேன், கர்நாடகா மாநிலத்தில் அவர் பதவியேற்றவுடன் போய் ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமையிடம் போய் அவர் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வருவதாக செய்திகள் சொல்லுகின்றன. தமிழகத்தை பொறுத்த அளவில் இலக்கியவாதிகள் கொண்டாடப்படுவதே கிடையாது, இலக்கியங்கள் கொண்டாடப்படுவது கிடையாது. சோசியல் மீடியால ஒரு புத்தக வெளியீட்டு விழா சொல்லப்படுவதே இல்லை, அது கொண்டாடப்படுவதே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த தேசம் இலக்கியங்களை, இலக்கியவாதிகளை கொண்டாடுகிறதோ அந்த தேசம் நீங்கள் சொல்லுகின்ற எல்லா கனவுகளை நோக்கியும் தள்ளக்கூடிய, அந்த பொருளாதார நிபுணர் சொன்னார் இல்லையா, அதற்கான அந்த 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 சூழல், அந்த மன வளர்ச்சி, அந்த எழுச்சி, அது குறித்து ஒரு சமூகத்தை தள்ளக்கூடிய ஒன்றை இலக்கிய வாசிப்பு தரும். பல நேரங்களில் தமிழகம் அதிலிருந்து பின்னோக்கி இருக்கிறது. கேரளாவை நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் கேட்டேன்னா எனக்கு கேரளா இலக்கியத்தில், மலையாள இலக்கியத்திலிருந்து ஒரு 10 எழுத்தாளர்களையாவது என்னால் சொல்லிவிட முடியும். ஆனால் நீங்க கேரளா கிட்ட போய் ஒரு 10 எழுத்தாளர்களை சொல்லுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு யார் தெரியுதுன்னா, இப்பொழுதைக்கு மொழிபெயர்ப்புக்குள் வந்திருக்கக்கூடிய இமயம் சார தெரியுது, பாமா மேடத்தை தெரியுது, அவ்வளவுதான். ஜெயகாந்தனை தெரியல, புதுமை பித்தனை தெரியல. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய இலக்கியங்களை பற்றி அவர்களுக்கு தெரியவே இல்லை. என்ன காரணம் என்றால் அவர்கள் மீது பிழை கிடையாது. காளிதாசன் சகுந்தலைக்கு கிடைத்த மரியாதை, ரவீந்திரநாத் டாகூருக்கு கீதாஞ்சலிக்காக கிடைத்த மரியாதை, என்னை கேட்டால் பாரதியின் குயில் பாட்டுக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஏன் கிடைக்கவில்லை? ஏனென்றால் நாம் அதை பரவலாக்கவில்லை. கேரளால நீங்க போய் பாருங்க, உலகளாவிய நிலையில ஒரு லிட்ரேச்சர் வந்ததுன்னா 2 வாரத்தில் அவர்கள் மொழியில் அந்த லிட்ரேச்சர் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்கள் கையில் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரு நுட்பமான என் கனவை சொல்லுகிறேன். வாசிப்பிலே, இலக்கிய எழுத்திலே ஒரு வலதுசாரி சிந்தனையை நாம் முன்னெடுத்து இருக்கிறோம். இடதுசாரி சிந்தனைக்கான எழுத்துக்களுக்கான ஸ்பேஸ் இங்க இல்ல. ஒரு தலித் இலக்கியம், ஒரு பெண்ணிய இலக்கியம் இங்கே கொண்டாடப்படுவதே இல்லை. ஜாதியை வைத்து பேசிவிட்டார் என்ற ஒற்றை காரணத்துக்காகவே பெருமாள் முருகன் எந்த நிலைக்கு ஆளானார் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. யோசித்து பார்த்தால் இங்க எழுதுவதற்கான ஸ்பேஸ் இருக்கணும். JNU மாதிரியான இடங்கள்ல பேசுவதற்கான ஒரு சூழல் இருக்கு, இலக்கியத்தை தீவிர வாசிப்பிற்கான சூழல் இருக்கு. இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ தீவிர வாசிப்பிற்கான சூழலை கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் இழந்திருக்கின்றன. என்னுடைய மிக முக்கியமான கனவு, ஐயன் திருவள்ளுவர் படிப்பகங்களை வருகின்ற அரசாவது புதுப்பிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் படிப்பகங்கள்னு ஒன்று திறந்து வச்சிருந்தோம். திராவிட கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்களாக அண்ணா படிப்பகம், பெரியார் படிப்பகம், படிப்பகங்களை உருவாக்கி வைத்திருந்தோம். இன்றைக்கு படிப்பகங்கள் இல்லை. என்ன ஒரு பெரிய வேதனை தெரியுமா? இந்த கட்சி ஆளு கட்டினாருங்கிறதுனால அடுத்த கட்சியாக்காக வரக்கூடியவர்கள் அதை இருட்டடிப்பு செய்யக்கூடிய கேவலமான அரசியலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்களாக நாம் மாறிப்போனோம் என்பதுதான். அண்ணா நூலகம் இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய வாசிப்பு அரங்கங்கள், வாசிப்புக்கான அந்த வாய்ப்பு இன்றைக்கு வெளிச்சமாக இல்லை. பஞ்சாயத்துகளில் இருக்கக்கூடிய நெற்களங்கள் போல உட்கார்ந்து இலக்கியம் பேசுவதற்கான களம் அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கனவு. மிக பிரமாதமான எழுத்தாளர்கள், திராவிட எழுத்தாளர்கள், குத்தூசி குருசாமி, திருவாரூர் தங்கராஸ் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், திருநாவுக்கரசர் அவர்கள், இவர்கள் எல்லோருடைய எழுத்துக்கள் மலிவு பதிப்பாக வந்து இந்த தலைமுறைக்கு திராவிடத்திற்கான வரலாறை, அவர்களுக்கான எழுத்தாற்றலை தெரிவித்துக் கொள்வதற்கான அறியக்கூடிய வாய்ப்பை
இந்த 10 ஆண்டுகளில் வரக்கூடிய சமூகம் பெற வேண்டும் என்று நான் கனவு காண்கிறேன். ஒரு நூலகம் இருப்பதற்கு பக்கத்திலேயே ஒரு புத்தக விற்பனை நிலையமும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நூலகங்கள் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு புத்தக விற்பனை நிலையம் இருக்கா? நிரந்தரமான புத்தக கண்காட்சிகள் அரசினுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்கான அந்த நூலகங்கள், அந்த புத்தக கண்காட்சிகள் அமைக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய நாட்டிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் இடம் சார்கிறேன். யாருக்குங்க அங்கீகாரம் கிடைக்குது இன்னைக்கு? யார் சாகித்ய அகாடமி விருது பெறுகிறார்கள்? நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நான் எனக்கான கனவை சொல்லிட்டு போறேன். சிபிஎம் சிபிஐன்னு 2 அரசியல் கட்சி. இந்த 2 அரசியல் கட்சியும் 2 அமைப்பை, இலக்கிய அமைப்பை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஒன்று தமுயகசா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம். அடுத்தது கலை இலக்கிய பெருமன்றம். இது 2யுமே அரசியல் கட்சிகள் நடத்துகின்றன. தமுயகசாவில் காவல் கோட்டம் எழுதியவர் இன்றைக்கு எம்பியா இருக்கிறார். அந்த இலக்கிய வட்டத்தில் இருந்தவர் இன்னைக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர். இதை திராவிட கட்சிகளும் தலித் இயக்கங்களும் விட்டுவிட்டதாக நான் குற்றம் சுமத்துகிறேன். ஒரு கேப் இருக்கு. இலக்கிய அமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அது கலைஞர்களுக்கான வாய்ப்பு மட்டும் அல்ல. அதாவது மீன் வாங்கி கொடுக்கிறது இல்ல, மீன் வாங்குறதுக்கான ஆயுதம் வாங்கி கொடுக்கிறது இல்ல, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது. அந்த விஷயங்களை முன்னெடுப்பதன் மூலமாக நம்மால் மிக சிறப்பாக வர முடியும். அக்கா கனிமொழி அவர்கள், அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு படைப்பாளி. அறிவு தம்பி சொன்னான் இல்லையா, கலை இலக்கியம் அறிந்தவர்கள் ஆட்சி பொறுப்பில் உட்கார வேண்டும் என்று. அவன் சொன்னதுல மிக நுட்பமான கருத்து இருக்கு. நான் கேலிக்காக கூட சொல்லி பார்த்தேன், மனசு வலிக்காக கூட சொல்லி பார்த்தேன். ஆட்சியாளர்களுக்கு இலக்கியம் சார்ந்த புத்தி இருக்க வேண்டும். இலக்கிய வாசிப்போ இலக்கிய அறிவோ இல்லாதவர்களால் இந்த தமிழகத்தை சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. பாப்லோ நெருடா என்று நாம் சொல்லுகிறோமே, சிலி நாட்டிலே அவன் இருந்த பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சனாக இருந்தவன், பல்வேறு பொறுப்புகளை வகித்தவன். ஒரு இலக்கிய வாசிப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும். நான் ஒன்னு சொல்றேங்க, வாசிப்பு நாம எல்லாரும் புத்தகத்தை வாங்குறோம், ஆனா எத்தனை பேர் வாசிக்கிறோம் தெரியாது. ஒரு டீச்சரா நின்று இதை சொல்றேன். 8 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகின்றன, ஆனால் வாசிப்பு பழக்கம் குறைகிறது. வாசிக்கின்ற பயிற்சி இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். இலக்கியங்களை மிக நுட்பமான வகையிலே வாசிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற வேண்டும். மற்றும் ஒரு என்னுடைய மிகப்பெரிய கனவு, தந்தை பெரியார் சொன்னார், நன்னெறியும் அறிவியல் சிந்தனையும் இலக்கியத்தில் வர வேண்டும் என்று சொன்னார். அடுத்த ரீதியில என்னுடைய கனவு என்பது அழகியலும் அதில் சேர்க்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணாக என்னை பற்றி இலக்கியம்னா வெறும் வலிச்ச இலக்கியம் இல்லை, எனக்கு வலிக்குதுன்னு சொல்ற இலக்கியம் இல்லை, நான் அழகியலில் மிஞ்சி நிற்பவள். ஒருத்தர் இன்னைக்கு காலையில் யாரோ ஒருத்தங்க பேசினாங்க, அந்த கருத்தியல் எனக்கு கருத்துகள் மோதுகின்ற காரணத்தினால் என்னால் அடையாளம் செய்து சொல்ல முடியவில்லை. விவசாயினால ஆம்பளை தானே வரான், பொம்பளை வரமாட்டேங்கிறாள். ஒரு தலித்தாக இருந்த தலித்தினுடைய வலியை எழுதுவது என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அழகியலை நோக்கி அவர்கள் நகர்த்துகின்ற அந்த இலக்கியங்கள் போற்றப்பட வேண்டும். பெண்ணிய இலக்கியங்கள் இங்கே போற்றப்பட வேண்டும். இங்கே தந்தை பெரியார் அவர்கள் தமிழின துரோகி என்று கம்பனை குறிப்பிட்டார். நான் இந்த விஷயத்தை பதிவு செய்யாம என்னால போக முடியல. தமிழின துரோகின்னு சொன்னார். ஏன் சொன்னாரு நான் அதை வாசிச்சு பார்த்தேன். கம்பனை நம்மளால வாசிக்காமலே இருக்க முடியலைங்க. தமிழை காதலிக்கின்றவர்கள் கம்பனை வாசிக்கிறோம். கருத்தியல் தான் விஷமானது, தமிழ் விஷமானது இல்லை. தமிழ் அழகானது, ரொம்ப அழகானது. அதனால் தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், டிகேசியை பார்த்து சொன்னார், எல்லாருமே கம்பராமாயணத்தை எரிக்கணும்னு சொல்லி போகும்பொழுது பாரதிதாசன் குரல் எடுத்து சொன்னார், கம்பராமாயணத்தில் 3/4 பகுதியை நீக்கிவிட்டு இதுதான் கம்பராமாயணம் என்று படிக்க தருவதற்கு இந்த கொம்பன் யார்? இதை கேட்க ஆள் இல்லையோ, தமிழ் புலவர் கூட்டம் தன்னில் என்று குரல் எழுப்பினார். பேரறிஞர் அண்ணா கம்பரசம் எழுதினார் என்றார். அவர் கம்பராமாயணத்தை வாசித்தார் என்று பொருள். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாத கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டுன்னா கண்ணதாசன்.
சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. அழகா இருக்கா இல்லையா? கருத்து அப்புறமா. திருவெம்பாவை திருப்பாவை அழகாக நாம் எல்லாவற்றையும் சேர்ந்துதான் கொண்டாட வேண்டும். ஆனால் கருத்தியல் ரீதியாக நாம் ஒரு தெளிவிற்குள் வர வேண்டும் என்றால் தீவிர வாசிப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இலக்கியத்தை கொண்டாட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அறிவர் அம்பேத்கரை மறுத்திடலாங்க. அவருடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அம்பேத்கரை மறுத்திடலாம். நான் இதுல ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். அறிவர் அம்பேத்கரை கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த பாரத சமுதாயத்தினால் ஏன் பெரியார் மிகப்பெரிய ஒரு கழுத்துல மாட்டின எலும்பு மாதிரி இருக்கிறாரு? 800 ஆண்டு கால வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் பெரியாரை மறுத்துவிட முடியாது. ஒரு வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். அந்த வரலாறை முன்னெடுக்கக்கூடிய ஆக்கங்களை, திராவிட வரலாறுகளை, திராவிட இலக்கியங்களை, திராவிடம் சார்ந்த சிந்தனை கொண்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான சூழலை ஏற்படுத்துவது, விவாதம் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பது, அதை பரவலாக்குவது, அதற்கான சமூக நீதியுடன் கூடிய அந்த விஷயங்களை முன்னெடுப்பது. முக்கியமாக சாகித்ய அகாடமி என்கின்ற ஒரு விருதை நாம் மத்தியத்தில் இருந்துதான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பல மாநிலங்களில் மாநிலங்களுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை முன்னெடுப்பதன் மூலமாக இன்னும் அந்த எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் தமிழகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரே ஒரு செய்தி, ஒரு 10 செகண்ட் செய்தி தான், 10 வினாடி செய்தி தான். பரிந்துரை குழுன்னு ஒன்று இருக்குதுல்ல, விருதுக்கான பரிந்துரை குழு, அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். தமிழகத்தில் அதுல ஆரஞ்சு போர்டு தான் இருந்தது. டிரான்ஸ்பரன்சில சுரேஷ் போட்ட டேப்லர் காலத்துல டிரான்ஸ்பரன்சி அதுல ஆரஞ்சு தான் இருந்தது, நமக்கு கிரீன் இல்ல. சோ தர்மன் சாகித்ய அகாடமி பெறுகிறார். தந்தை பெரியார் சிந்தனையில் விஷம் வைத்தார் என்கின்ற கருத்துக்குரிய ஒரு புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது என்றால் அந்த குழுவிலே 10 9 பேர் வேறு குழுவை சார்ந்தவர்களாக, வேறு சிந்தனையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதானே. அந்த குழுக்களில் திராவிட சிந்தனை கொண்டவர்கள், தமிழ் சிந்தனை கொண்டவர்கள் வர வேண்டும். அதுல இந்த கேரளா மாதிரி டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கிறவங்க கூட சொல்லிடுவான் இந்த பரிந்துரை குழுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னென்ன புத்தகங்கள்லாம் வந்திருக்குன்னு. நமக்கு சினிமாவுக்கு நாம கொடுக்கிற டிரான்ஸ்பரன்சி, ஒரு சூப்பர் சிங்கர் என்ற நிகழ்ச்சிக்கு கொடுக்கிற டிரான்ஸ்பரன்சி. நீங்க எல்லாரும் இந்த பொண்ணுக்கு ஓட்டு போடுங்க, இந்த பையனுக்கு ஓட்டு போடுங்க, இதுல ஜூரி செக்ஷன் ஒன்னு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்றீங்கல்ல. அப்போ இலக்கியங்களுக்கு பரிசு தரக்கூடிய அந்த குழுவிலே ஏன் இந்த டிரான்ஸ்பரன்சி இல்ல? இது ஏன் மக்கள் கையிலே, வாசிப்பாளர்களுடைய கையிலே இது வழங்கப்படாமல் இருக்கிறது? என்னுடைய கனவு மக்கள் எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டும், மக்கள் படைப்புகளை கொண்டாட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய கனவு என்று சொல்லிக்கொண்டு